என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2024 குரூப் 2 எக்ஸாம்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா ரூபாய் 10,890 வந்து ஏ மற்றும் பி ரெண்டு பேர் வந்து ரெண்டு குழு வந்து 4:5 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா பி என்ற குழுக்கு எவ்வளோ பங்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏ என்ற குழுக்கு எவ்வளோ பங்கு வரும், இல்லை ஏ கமா பி ரெண்டு பேருக்கு எவ்வளோ பிரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா 2025 குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, அதுலயே இதே டைப்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ரூபாய் 1600 PQ ரெண்டு பேரும் 5:3 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா Q வந்து எவ்வளோ வாங்குவாரு, Qயோட பங்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடலில் 2018 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடவே 6th நியூ புக்கில் ஒரு 2 அல்லது 3 சம் இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டில் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் என்றதால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 6th நியூ புக்கில் இருந்து எடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தோன்னா 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை இரண்டாக பிரித்தால் கோட்டு துண்டுகளின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதை நம்ம கேக்கா மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் வந்துடும், சரிங்களா? அதாவது 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். எவ்வளோக்கு? 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். அதை இதில் ஏபிலாம் நான் கொடுக்கல, நானும் வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 63 ரூபாய் கேக் வாங்கினாங்க இல்லையா, அதில் ஒரு பீஸை வெட்டி ஏக்கு கொடுத்துட்றேன். பிக்கு வந்து என்ன பண்ணுறேன், 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். இதாங்க கொடுத்துருக்காங்க, 1:2 என்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு, சரிங்களா? ஓகே, அப்போது ஏக்கு வந்து 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். பிக்கு வந்து 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கல ஒரு பீஸ், அது எவ்வளோ? பி கிட்ட இருக்கல 2 பீஸ், அது எவ்வளோ? இவ்வளோ தாங்க கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? 63 ரூபாய் கேக் வாங்கி ஏ கிட்ட ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துறேன், பி கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ நமக்கு ஒரு பீஸும் எவ்வளோன்னு தெரியாது, 2 பீஸும் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஒரு வேளை ஒரு பீஸோட ரேட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் ஒரு செகண்டில் போட்டுடலாம், பி கிட்ட இருக்கிற பீஸ் வந்து 2 செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம். கரெக்டாக 2 பீஸ் எவ்வளோன்னு. இப்போ ஒரு பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்தம் 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கியிருக்காங்க. அதை 1, 2ன்னு ஒரு பீஸ் ஏவுக்கு, 2 பீஸ் பிக்குன்னு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ ஓவராலாக எவ்வளோ பீஸ் போட்டிருக்காங்க? ஏ கிட்ட ஒரு பீஸு, பி கிட்ட 2 பீஸு, 3 பீஸ் ஆயிடுதா? அதாவது இந்த 1 2 கூட்டுங்க, 3 பீஸ் ஆயிடுது இல்லையா? இந்த 3 பீஸை டைரக்டாக மொத்த அமௌண்ட் 63 ரூபாய் கேக் வாங்கணும்ல, அதில் மொத்த பீஸை வகுத்துருங்க, அவ்வளோதான். அப்போது 1 3 3, 1 3 3, 2 3 6, 1 3 3. அப்போ இவ்வளோதான். இங்கே நல்லா புரியுதா பாருங்க, மொத்தம் 63 ரூபாய், அதில் மொத்த பீஸை வகுத்துறேன். இப்படி வகுத்தா எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வகுத்தா எனக்கு 21 ரூபான்னு வருது. அப்போ ஒரு பீஸ் 21 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 21 ரூபாய்னா ஏ கிட்டே ஒரு பீஸ் தான் இருக்குது. அப்போ 1 கூட 21 பேருக்குன்னா 21 தான். பி கிட்ட 2 பீஸ் இருக்கு. அப்போ ஒரு பீஸ் வந்து 21 ரூபாய்னா 2 பீஸ் எவ்வளோ? 21 21 42. ஸோ 42 ரூபாய். அப்போ 21 42 ஆப்ஷன் பி தான் சரியான. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஸ்டெப்ஸே கிடையாது, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தேடில் நம்ம ஏவும் பியும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்றவங்களுக்கு தோ 6th நியூ புக்லேயும் 13/1/2021 டிஎன்பிசிலே கேட்ட கொஸ்டினை பார்த்துருவோம். ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி, நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1600 ரூபாய் இருக்குது. இது நம்ம கேட்க மாற்றிடலாமா? 1600 ரூபாய்க்கு
ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். சூப்பர். இதை ஏன்ற பையனுக்கும் பீன்ற பையனுக்கும் தான் வெட்டி கொடுக்க போகிறேன், சாப்பிடுங்கோ அப்படின்னு. ஸோ இப்போ ஏ, அதாவது இது எப்படி எத்தனை பீஸ்னா, ஏவுக்கு முதல் பாருங்க, ஏ இருக்கா, முதல் 3, அப்போ 3 பீஸும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா பி இருக்கா, அப்போ ரெண்டாவதா இருக்கிற நம்பர் 5 பிக்கும் வெட்டி கொடுக்க போகிறேன். ஸோ ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸுன்னு வெட்டி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அதுனா ஏவுக்கு 3 பிக்கு 5, இதில் சமமா பிச்சு கொடுக்கலாம்ல. சரி ஏதோ போங்க. இப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, இதாங்க கண்டுபிடிக்கணும். இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதில் முக்கியமான விஷயம் அவங்க பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரே நேரத்தில் ஏவும் பியை கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்களோ அதை டிக் பண்ணிட்டு போயிடுங்க, சரிங்களா? சரி, இப்போ ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, பி கிட்ட 5 பீஸ் இருக்கு, கரெக்டா? இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஆமாவா? ஆமாம். ஆனால் எனக்கு 3 பீஸ் 5 பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சா நான் 3ஆக கூட அந்த ஒரு பீஸோட ரேட்டை பெருக்குவேன், 5ஆக கூட அந்த ஒரு பீஸோட ரேட்டை பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் எனக்கு ஒரு பீஸ் தெரியாது. இப்போ நான் ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணும்னா மொத்த ரேட் எவ்வளோ, 1600. அதில் இந்த 5யும் 3, ஏன்னா மொத்தமே வந்து 1500 ரூபாய் கேக்கு வாங்கி ஏக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸ் வெட்டி கொடுக்குறேன்னா ஏ கிட்ட 3, பி கிட்ட 5, மொத்தம் 8 பீஸ் ஆச்சா? 5 8 கூட்டுங்க, கூட்டினா 8 பீஸ் ஆச்சா? இப்போ மொத்த பீஸுகளை மொத்த அமௌண்ட்டுக்கு கீழே வகுத்துருங்க, ஓகேவா? மொத்த அமௌண்ட் 1500, அது கீழே 8 வகுத்துறேன். அப்போ 1 8 8, 2 16, 200 ரூபாய். பாரு, ஒரு பீஸ் 200 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, அப்போ 3ஆக கூட 200 பெருங்க, 1 3 3 2 3 6, 600 ரூபாய். பி கிட்ட 5 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 200 ரூபான்னா 1 5 5 2 10, 1000 ரூபாய். அவ்வளோதாங்க. அப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் 600 ரூபாய், பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் 1000 ரூபாய். ஸோ இப்போ கேள்வி ஏவும் பியும் கண்டுபிடிங்கன்னா 600 1000 இருக்கும், டிக் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே கேள்வி பி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி மட்டும்தான்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கட கட கடன்னு போட்டுடலாம். இப்போ தெளிவாக புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி இருங்க, நான் இதெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அடுத்த கேள்வி 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்கள் 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுக்கு கிடைக்கும் தொகை என்ன? இப்போ நம்ம இதே நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், ஏவும் பியும் ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். இருப்பினும் அவங்க கேட்டிருக்கிறது பி, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுருங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 2 ஒன்றா கண்டுபிடிச்சிங்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 10,890 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வரேன். சரி, இந்த கேக்கை ஏவுக்கு இங்கே எழுதிக்கலாம், ஏவுக்கு பிக்கும் வெட்டி கொடுக்க போகிறேன். ஏவுக்கு 4 பீஸும் பிக்கு 5 பீஸும், கரெக்டா? 4 பீஸ் 5 பீஸ், அதாவது ஏவுக்கு 4 பீஸு, பிக்கு 5 பீஸுன்னு வெட்டி கொடுக்குறேன், சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறேன். 10,890 ரூபாய் கேக்கு, அடேங்கப்பா. அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும். ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து டிக் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. இப்போ ஏ கிட்ட 4 பீஸு, பி கிட்ட 5 பீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ 4 பீஸ் அப்படியே கண்டுபிடிக்கிறது சிரமம், 5 பீஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து ஒன்றா அந்த ஒரு பீஸோட ரேட்டாக கூட 4 பிரிக்குவேன், ஒரு பீஸ் ரேட்டாக கூட 5 பிரிக்குன்னா ஆன்சர் வந்துடும், கரெக்டா? கரெக்ட். அப்போது மொத்த அமௌண்ட்டு 10,890. அதில் மொத்த பீஸை வகுத்துருங்க. மொத்த பீஸ் எவ்வளோ, ஏ கிட்ட 4, பி கிட்ட 5, 4 5 கூட்டினா 9 பீஸு. அப்போ 9 வகுத்துருங்க. அப்போ ஓர் 9 9, ஓர் 9 9. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 10 9 போனால் மீதி 1 இருக்கும், 10 போடுங்க, 18ன்னு வரும். ஓர் 9 9, ஈர் 9 18, மறுபடியும் ஓர் 9 9, அந்த 0 அப்படியே போட்டுங்க. அதாவது 1210. அப்போ ஒரு பீஸ் 1210ன்னா
இப்போ 4 பீஸ் எவ்வளோ? அப்போ டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும், 4 கூட 1210 பெருகணும். அதே மாதிரி 5 கூட 1210 பெருகணும். அவ்வளோதாங்க. பெருகி போட்டிங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட 1210 பெருகணும். எனக்கு அப்படி பெருக தெரியாது சார், 5 கூட பெருக தெரியாது அப்படின்னா எந்த மதிப்பை 5 கூட பெருக்கணுமோ அதை பாதி ஆகிட்டு ஒரு 0 போட்டுருங்க. மேபி உங்களுக்கு பாதி ஆகிறது ஈஸியாக இருந்தால் இது ரொம்ப ஈஸி. இல்லை நான் 5 பெருக்கிறேன்னா தாராளமாக பெருக்கலாம். பெருக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1210 பாதி ஆக்குனா 605. அந்த 605 கூட ஒரு 605 கரெக்டாக 605 அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ எந்த நம்பர் 5 பெருக்கணுமோ அதை பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கணும். அப்போ 6050 பி எடுது. இங்கே பாருங்க 6050 ஆப்ஷன் சி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏ கண்டுபிடிச்சில்ல, இல்லை பி கண்டுபிடிச்சு இல்லையா, அப்போ ஏவும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1210 கூட 4 பெருகணும். 4 பெருகணும் அப்படியே 1210 1210 அப்படியே 4 வாட்டி மனசுலேயே கூட்டுங்க. 4840 அப்படின்னு ஒரு பாருங்க தோறுது பார்த்தீங்களா, 4840. அப்போ இது ஏக்கு இது பிக்கு. சரியா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ஏபின்னு சொன்னது ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் இது கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 2 கணக்கு ஹோம்ஒர்க் தரேன், நீங்களே போடுங்க. இதுக்கு அடுத்த மாடலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கொஸ்டினை சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்க 55வது கேள்வி. ரூபாய் 1600 பி மற்றும் கியூ என்ற இரு நபர்கள் 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவுக்கு கிடைக்கும் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இது 2025 குரூப் 1 எக்ஸாமில். ஆப்ஷன் ஏ 900, பி 600, சி 1000, டி 1200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. ஃபைனலாக 56வது கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். ஈஸி தானே? கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒன்றா வீடியோ போடுறேன். ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் 1250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரும் பங்கு தொகை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ 2019 குரூப் 8 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கண்டுபிடிக்க கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் ஏவில் 500 750. இதே மாதிரி ஆப்ஷன் டியில் பாருங்களேன், இல்லை டி இல்லை சியை பாருங்களேன், 750 500 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணால் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. முதல்ல ரூபனை, அடுத்த கிருஷ்ணன். ரூபனுக்கு 2 பீஸு, கிருஷ்ணனுக்கு 3 பீஸு. அதை தெளிவாக போடுங்க. மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ஸோ 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் இதை விட அட்வான்ஸான கேள்வி, இல்லை அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குற கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 4வது டைப்பில் ஏ செக்ஷன் வச்சுப்போம், அது பி செக்ஷனில் நடத்துகிறேன். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.